அன்பு தேவ பிள்ளைகளே, சமீபத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக என்னுடைய எங்களுடைய ஊழியம் செய்கிற ஒரு மிஷினரி அண்ணன் தெலுங்கானாவுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இடைப்பட்ட அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் நான் ஊழியத்தை செய்கிற இந்த சந்திரபூர் மாவட்டம், நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும், சிறுத்தைகளின் சரணாலயம். எங்கு பார்த்தாலும் சிறுத்தைகள் பகல் நேரத்திலும் பார்க்க முடியும், இரவுலையும் பார்க்க முடியும். சிறுத்தைகளின் சரணாலயம். 2வது அந்த சந்திரபூர் சிட்டிக்கு பேரு பிளாக் டைமண்ட் சிட்டி. மேலே வீடுகள் இருக்கும், கீழே 30 கிலோமீட்டர் வரைக்கும் சுரங்கத்தில் நிலக்கரி எடுத்துட்டு வருவாங்க. அந்த சிட்டியில் யாரும் போர் போடுவதற்கு அனுமதி கிடையாது. போர் போடணும் அப்படி சொன்னால் கலெக்டர்கிட்ட போய் பர்மிஷன் ஆகணும். ஏன்னு சொன்னால் போர் போட்டுக்கிட்டு இருக்கும்போது கீழே அண்டர் கிரவுண்டில் மக்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, சிதைஞ்சி உள்ளே போயிருங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட அந்த சிறுத்தைகள் இருக்கிற சரணாலயத்தில் காட்டு பகுதியில் ஒரு 8 குடும்பம் இருக்குது. அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும்னு சொல்லி என்கிட்ட ஒரு தம்பி சர்வே பண்ணி என் கூட வேலை பார்க்குற மிஷினரி சொல்றாரு, அண்ணா இப்படி காட்டுக்குள்ள ஒரு 8 வீடு இருக்கு, இது வரைக்கும் யாரும் இயேசுவை பற்றி சொல்ல போல, ஆனா அந்த இடத்துக்கு வார 2 மந்திரவாதிகள் போறாங்க அண்ணா, நான் சர்வே பண்ணிட்டு வந்திருக்கிறேன், அந்த இடத்துக்கு போய் இயேசுவை பற்றி சொல்லணும், வருவீங்களாண்ணா நீங்க? நான் சொன்ன தாராளம் வாரம்பா அப்படி சொல்லி ஒரு நாள் எங்களுக்கு அப்போ எனக்கு என்று சொல்லி ஒரு 2 வீலர் கூட இல்லாத ஒரு நிலை. அந்த நாளில் ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி ஹைவேல நிற்கிறோம், பஸ் வசதி கிடையாது. அங்கிருந்து டெல்லியிலேருந்து ஒரு லாரி லோடாகி தமிழ்நாட்டை பார்த்து வந்து கொண்டு இருந்துச்சு. அதில் தமிழில் பேர் எழுதிருந்துச்சு. 2வது அந்த கட்சிரோலி மாவட்டம் சந்திரபூரில் சில பகுதிகளில் நக்சலைட் நடமாட்டங்கள் உண்டு. அதனால எந்த ஃபாரஸ்ட் ஏரியாவிலையும் ஈஸியாக நுழைய முடியாது. அந்த லாரியை நான் மறிச்சேன். டிரைவர் கேட்டா, நீங்கள் நக்சலைட் இல்லை? நக்சலைட்லாம் இல்லைப்பா, இந்த பைபிள் நான் ஒரு சிட்டி பணித்தளத்தில் வேற ஒரு பேக் துணி பேக் யூஸ் பண்ணுவேன், அதில் சின்ன பைபிள் வச்சிருப்பேன். அந்த பைபிள் நான் பாரு, நான் பாஸ்டர், நான் சொல்கிற இடத்த கொஞ்சம் இறக்கி விட்டு பேர். லாரியில் ஏறணும். காலையில் 2 ஆளுக்கு 2 சமோசா மட்டும் தான் சாப்பிட்டோம். ட்ராவல் பண்ணோம். 11 மணிக்கு அந்த பாயிண்ட் வந்துச்சு. அந்த சர்வே பண்ண தம்பி சொன்னா, ஆனால் இந்த பாயிண்ட்ல இந்த இடத்துல இறங்கினாதான் அந்த இடத்துக்கு போகிறது கொஞ்சம் ஈஸியாருன்னு சொல்லி லாரியை நிப்பாட்ட சொன்னோம். 2 லிட்டர் தண்ணி மட்டும் எங்கள் கையில் இருந்துச்சு. தூக்கிக்கிட்டு நடக்க ஆரம்பித்தோம். அங்கங்கே சிறுத்தை புலிகள் படுத்து இருக்கிறது எங்களால் பார்க்க முடிஞ்சது. நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பு கால் வைக்கும் காலுக்கு கீழே விஷம் நிறைந்த பாம்புகள் போகிறத, சென்னாய்கள் நடமாடுகிறத, மான்கள் நடமாடுகிறத பார்க்க முடிஞ்சது. மெதுவாக நாங்கள் நடந்து போய் சாயங்காலம் 3 மணிக்கு அந்த இடத்த ரீச் பண்ணோம். ஒரு பாதுகாப்பற்ற வீடு, ஏதோ மண்ணில் வச்சு காட்டு மரத்தில் உள்ள கம்பு குச்சி இலைகளை வச்சு வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒன்று செஞ்சு வச்சிருக்காங்க, மூங்கில்களை வச்சு அவங்க ஏதோ வாழணும், அவ்வளோதான். ஒரு பாதுகாப்பு அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பாதுகாப்பற்ற ஒரு வீடு. ஒவ்வொரு வீடாக போய் இயேசுவை பற்றி சொன்னோம். 7 வீடு முடித்தோம். என் கூட 4 ஊழியர்கள் இருந்தாங்க. நாங்கள் இயேசுவை சொல்லி 8வது வீட்டுக்கு நாங்கள் வந்தோம். அந்த வீட்டில் 16 வயது, 14 வயது, 13 வயதில் 3 பெண் பிள்ளைங்க. பிறவிலேயே ஊனம். அவங்களால எழும்பி உட்கார முடியாது, நிற்க முடியாது. அவங்களுடைய கடமை செய்ய அந்த அளவுக்கு சரீரம் ஊனத்தினால பிறந்திருக்கிறாங்க. அவங்க சாப்பிடணுமா, தாய் ஊட்டி விடணும். அவங்க குளிக்கணுமா, தாய் தான் குளிப்பாட்டி விடணும், பச்சை குழந்தை போல. அவங்க மோஷன் போனாங்களா, எல்லாத்துக்கும் தாய் தகவல் உதவி இல்லாமல் அந்த பிள்ளைகளோட படுக்க. ஆனால் அந்த ஏரியாவுக்கு வாரத்துக்கு 2 நாள் மந்திரவாதிகள் இன்னைக்கும் ஆதிவாசி கிராமங்களில் ஒரு தலைவலி வந்துச்சுன்னா ஒரு சின்ன கம்பியை பழுக்க வச்சு தலையில் இழுத்து விட்டுருவாங்க. வயிற்று வலின்னு சொன்னால் பெரிய கம்பியை பழுக்க வச்சு வயிற்றில் இழுத்து விட்டுருவாங்க. இன்னைக்கும் இந்த மாதிரி மூட பழக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் மேலே அந்த மந்திரவாதிகள் வந்து சூடு போட்டு அந்த புண்ணு அழுகி நாற்றம் எடுத்து சீல் வடிந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அந்த தாயார் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அதை கவனிக்கிற மாதிரியே இல்லை. நான் சொன்னேன், தம்பி சுவிசேஷம் சொல்லுதை நிப்பாட்டுங்கப்பா. அந்த அம்மா அழுகுறாங்க, ஏதோ மனசுக்குள்ள ஏதோ பாரம் இருக்கு, என்னன்னு அதை முதல்ல விசாரிங்கன்னு சொன்ன உடனே, எதுக்குமா நீங்க அழுகுறீங்கன்னு சொல்லி கேட்ட பொழுது அந்த அம்மா தேம்பி அழுதுகிட்டே சொன்னாங்க, இந்த படுத்திருக்கிற இந்த 3 பிள்ளைகளுக்கு பிறகு 11 ஆண்டு கழித்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தா. 1 வருடமும் 2 மாசமும் தான் முடிஞ்சிருந்தது. நான் தாய்ப்பால் கொடுத்து வளர்த்துக்கிட்டு வந்தேன் என் பிள்ளைய. நேற்றைக்கு இந்த இடத்துக்கு ஒரு மந்திரவாதி வந்தா, இனி இந்த 3 பிள்ளைகளும் மற்ற பிள்ளைகளை போல இந்த உலகத்துல வாழணும், எழும்பி நடக்கணும், சுகமா இருக்கணும்னு சொன்னா இந்த ஆண் குழந்தைய நம்முடைய தெய்வதைக்கு நரபலி கொண்டு சொல்லி கேட்டிருக்கிறான். இந்த தாய் இந்த பிள்ளைய வச்சு மார்போடு வச்சுட்டா, தரமாட்டேன்னு சொல்லி மார்போடு அணைச்சிக்கிட்டா. புருஷனை மந்திரவாதி காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவனுக்கு பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறாங்க. பிரெயின் வாஷ் பண்ணின உடனே உள்ள வந்த புருஷன் வேகமா மனைவிட்டு இந்த குழந்தைய புடுங்கி மந்திரவாதி கையில் கொடுத்துட்டான்.
மந்திரவாதி ஒரு மரத்தில் சின்ன காட்டு மரத்தில் சின்ன பட்டையை உரிச்சு அந்த குழந்தையுடைய காலை கட்டிட்டு பெத்த தாய்க்கு முன்னாடி ஒரு பாறையில் வச்சு தலையை துண்டிச்சிட்டான். அந்த குழந்தையோட சரீரம் அப்படியே துடிக்க 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 அந்த ரத்தத்தை வாங்கி அந்த வீட்டில் அந்த பொம்பளை பிள்ளைங்க மேலெல்லாம் ரத்தத்தை தடவிட்டு எஞ்சிருந்த ரத்தத்தில் ஒரு ஆணியை 4-5 ஆணியை அடித்து அலசி அந்த வீட்டில் 4 கார்னர்லையும் அடிச்சுட்டு அந்த பெத்த தாய் முன்னாடி அந்த பிள்ளைய எரித்து சாம்பல் அள்ளி கையில் கொடுத்துட்டான். இந்த சாம்பலை எடுத்து நம்முடைய தேவதைகளை பேரை சொல்லி நெத்தியில் பூசிட்டு இந்த பிள்ளைங்க மேலேயும் பூசுங்க, அவங்க சுகம் பெறுவான்னு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ளே போய் ஒரு மண் பாத்திரத்தில், சின்ன ஒரு மண் பாத்திரத்தில் சாம்பல் எடுத்துகிட்டு வந்து காட்டினாங்க. இதுதான் ஐயா என்னுடைய 1.25 வயசு குழந்தைய அப்படின்னு சொல்லி அந்த சாம்பலை தலையில் கொட்டிட்டு என் காலை பிடிச்சி அந்த மக்களுக்கு மரத்தில் முட்டி முட்டி ரத்தம் சொட்ட சொட்ட சொன்னாங்க. ஐயா, இந்த இயேசுவை பற்றி நீங்கள் நேற்று சொல்லியிருந்தேன், என் பிள்ளையை நான் பாதுகாத்திருப்பேனே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தேன் இயேசு என் பிள்ளையை பாதுகாத்திருப்பேனே சொல்லி கதறினாங்க. அந்த கதறின் சத்தம் எனக்கு காதை விட்டு இன்றைக்கும் போகல, அடக்கி கொண்டு சொல்லி கொண்டிருக்கிறேன். அவங்க உடனே நாங்கள் அப்படி விட்டுட்டு வரல. அந்த பிள்ளைங்க அந்த படுத்திருந்த அந்த 3 பிள்ளைங்க பக்கத்தில் நாங்கள் போன 5 ஊழியக்காரங்களும் முழங்கால் படிக்கிட்டோம். 1 மணி நேரம் தேவனிடத்தில் போராடணும். ஆண்டவரே, வாழ வேண்டிய பிள்ளைங்க ஆண்டவரே, 16 வருஷமாக படுக்கையில் இருக்கிறாங்க, 14 வருஷமோ 13 வருஷம் அந்த பிள்ளைங்க படுக்கையில் இருக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். மரித்த லாசர்வை உயிரோடு எழுப்பினீரே, சப்பானிகள் நடக்க இந்த பிள்ளைகள் ஒரு அற்புதம் செய்யு சொல்லி 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் போராடி ஜெபம் பண்ணி அவங்க வீட்டில் இந்த எண்ணெய், ஏதோ ஒரு எண்ணெய் சமையலுக்கு வச்சு இந்த எண்ணெய் எடுத்து அந்த பிள்ளைங்க முதுகில் உடம்புல அப்ளை பண்ணி ஜெபித்தோம். 16 வருஷமாக நடக்காத பிள்ளைங்க, 14 வருஷம் அந்த உலகத்தை பார்க்காத பிள்ளைங்க அந்த நிமிஷமே சுகம் பெற்று எழுந்தாங்க. ஹல்லேலூயா. அன்பு தெய்வ பிள்ளைகளை அப்படியே விட்டுட்டு வரல. அந்த மக்கள் சாப்பாட்டுக்கு காட்டு மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடுவாங்க, பிச்சை எடுத்து சாப்பிடுவாங்க. உடனே உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி அந்த வீட்டில், அந்த வீடுகள் எல்லாருக்கும் 1 மாதத்துக்கு 2 மாதம் தேவையான உணவு கொடுத்து அந்த இடத்துல ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கும்.